अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. பார்க்க வேண்டியதானது 89வது ஸ்லோகம். नुतिभिः त्वम् ईश पूजा विधिभिः ध्यान समाधिभिर्न तुष्टः धनुषा मुसलेन च आत्मभिर्वा वदते प्रीतिकरं तथा करोमि. नुतिभिः तु ईश पूजा त्वम् ईश पूजा विधिभिः ध्यान समाधिभिः न तुष्टः धनुषा मुसलेन च अश्मभिर्वा वदते प्रीतिकरं तथा करोमि. பகவானை எப்படி ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு தெரியல. மன்மதன் பகவானை பூஜித்தான், ஆனா ஒரு நாள் அவனையே இவர் எரிச்சு விட்டார். எப்படி இருக்கு கதையானது. ராமரனுடைய பாதங்கள் குகன் இவர வரும்போது குகனானவன் திரும்பி வரும்போது ராமரை ஓடத்துல ஏறும்போது சொன்னாராம், கொஞ்சம் காலை அலம்பிட்டு வந்துருங்க, மண்ணு ஒட்டாம பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னாராம். ராமர் சிரிச்சாராம், ஏன்னா உங்க கால் பட்டுதுன்னா அகலிகை மாதிரி கல்லு அகலிகான மாதிரி நீங்க போட்டுல காலை வச்சீங்கன்னா எனக்கு இருக்கிறது ஒரு போட்டு, அது ஏதாவது ஆயிடுச்சுன்னா ராமர் திருப்தியில பண்ணாராம். இப்படி பூஜையெல்லாம் அவருடைய பாதங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பலன்கள்லாம் வந்துட்டே இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அவரை எப்படி பூஜை பண்றது? இல்லையா, ஹே ஈஸ்வரா, உங்களை எப்படி என்னமா நமஸ்காரம் பண்றது தெரியலையே. நூத்திபிஹி இல்லையா, நூத்திபிஹி அப்படின்னாக்க ஸ்தோத்திரங்கள், நூத்தினாக்க ஸ்துதி உங்களை எப்படி ஸ்துதி பண்றதுன்னு தெரியலையே. தொம் ஈஷ பூஜா விதிபிஹி, உங்களை எப்படி பூஜை பண்றது அப்படின்ற பூஜை முறைகளும் நமக்கு தெரியறது இல்லை. சரி, தியானம் சமாதி அப்படின்னா பெரியவா சொல்றான், அதமா தெரியுமா? அதுவும் தெரியாது எனக்கு. தியான சமாதி பிஹி இல்லையா, அதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், இதுல எல்லாம் நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்கன்றது தெரியும் எனக்கு. அப்படின்னா உங்களுக்கு தனுஷா முசலேனச்ச அஸ்மபிர்வா இல்லையா, நீங்க வில்லாலையாவது இல்ல உலக்கையினாலேயாவது இல்ல கற்களினாலதான் சந்தோஷப்படுவீங்களா? அப்படியும் படுற மாதிரி தெரியல எனக்கு அப்படின்னா இது என்ன அப்படின்னு நமக்கு சந்தேகம். வில்லால தனுஷா சந்தோஷப்படுறார் அப்படின்னாக்க, துரோணாச்சாரியாருக்கு கௌரவாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், பாண்டவாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால அர்ஜுனன் நினைச்சா நமக்கு என்னெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் துரியோதனாதிகளுக்கும் தெரியுமே, என்னெல்லாம் அஸ்திரங்கள் இருக்கோ அதெல்லாம் அவளுக்கும் தெரியும். சிலதெல்லாம் ஸ்பெஷலா கத்துக் கொடுத்துருக்கார் பிரம்மசிரஸ் இல்லையா, அத அஸ்வத்தாமனுக்கும் தான் கத்துக் கொடுத்தார், அர்ஜுனனுக்கும் தான் கத்துக் கொடுத்தார். இப்படி எல்லாமே இருக்கு. அதனால அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா அட்வைஸ் பண்ணார், நீ பாசுபதாஸ்திரத்தை வாங்கணும், அதுதான் பெரிய பிரம்மசிரஸை விட வசதியானது அப்படின்னு சொன்னார். சரின்னு தபஸ் பண்றதுக்காக இவன் நேர காட்டுக்கு போனான். பர்மிஷன் வாங்கிட்டு, அண்ணா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பாசுபதாஸ்திரத்தை எப்படியாவது கத்துட்டு வரேன் நானு அப்படின்னு. ஏன்னா துரோணாச்சாரியார் எனக்கு கத்துக் கொடுக்கல அது அப்படின்னு அவர் போனாரு. போன இடத்துல என்னாச்சு, இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. பரமேஸ்வரன் கிட்ட தான் சாட்சாத் உபதேசம் வாங்கினாதான் அந்த பாசுபதாஸ்திரமானது கிடைக்கணும். பரமேஸ்வரனை நோக்கி தபஸ் பண்றதுக்கு உட்கார்ந்தார். அந்த சமயத்துல ரொம்ப ரொம்ப நாளா தபஸ்
பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது பிரத்யட்சம் ஆகணும் பரமசிவன் நிச்சயமா ஒரு வாரங்கிற நம்பிக்கையில வந்தார். வந்தோன்னா அந்த அந்த இடத்துல ஈஸ்வரனுடைய திருவிளையாடல் ஒண்ணு நடந்தது. கரெக்டா இவர் அட்டாக் பண்றதுக்கு ஒரு பன்றி வந்துருச்சு இல்லையா. அது என்ன தமாஷுன்னா, கொஞ்சம் அதிகமா பிராமணர்கள் மாதிரி இருந்தாங்கன்னா பண்ணி ஒண்ணு வந்ததுன்னாக்க சரின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அர்ஜுனன் சத்திரியன் இல்லையா, அவன் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்றதுக்காக கோபப்பட்டு அந்த வில்ல எடுத்து ஒரு அம்பை போட்டான். கரெக்டா அதே சமயத்துல அந்த பக்கம் வந்த ஒரு வேடனானவன் அவரும் அதே பன்றி மேல அம்பு போட்டான். அம்பு போட்டவுடனே அந்த பன்றி கீழே வந்துருச்சு. கீழே வந்தவுடனே அந்த வேடனானவன் தான் வந்து இவரை பார்த்து, சுவாமி நான் தான் அதை அடித்தேன், முதல்ல அடித்தேன் என்ன, அதனால அது எனக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்னா. இவன் சொன்னா, அந்த மாதிரிலாம் ரூல்லாம் பேசாத, நான் உனக்கு முன்னாடியே அடித்தேன், என்னுடைய வேகம்ன்றது உனக்கு தெரியாதுப்பா, நீ வேலை, நான் வந்து துரோணாச்சாரியாரனுடைய ஸ்டூடெண்ட்டு சரியா, கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய வில்லுக்கு பதிலாம் உன்னுடைய வில்லெல்லாம் ஆகாது, அதனால ரொம்பலாம் பேசாத அப்படின்னாரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் அடிச்சது தான் வந்து நீங்க அடிக்கிறத பார்த்துட்டு தான் நான் அடித்தேன், அதுக்குள்ள நான் எந்த போய் அதுல அடிச்சிருக்கேன்றது தான் உண்மை அப்படின்னு அவன் ஆர்கியூ பண்ணான். இவருக்கு ஈகோ ஃபைட்டா போயிட்டது. அதெல்லாம் கிடையாது. அவருக்கு வந்து அது மாத்திரம் இல்ல, அவர் லாஜிக் அந்த வேலை, நான் இந்த பன்றியை சாப்பிடுவேன் எடுத்துன்னு போனேன், நீ சாப்பிட போறது இல்லையா, போட போறது இல்லைல்ல, அப்ப எனக்கு தானே சொந்தம்னு, அது ஓனர்ஷிப் மாத்திரம் நீ என்கிட்ட நீ கேட்டு வாங்கிக்கோ என்ன, நீ வந்து நீ அடிச்சதுனாலதான் சொன்னா உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சு. ரெண்டு போனா அவர் அடிக்க ஆரம்பிச்சார், இவர் அடிக்க ஆரம்பிச்சார். இவர் போல எந்த பானம் போட்டாலும் அந்த வேடன் தப்பிச்சுட்டே இருக்கான், இப்படி போறான் அப்படி போறான், இவருடைய பானங்கள்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனாலும் சரி வார்த்தைனால விஷயம் தெரிஞ்ச வேடனா இருப்பான் போல இருக்குன்னு போட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வேடம் போட்ட ஒரு அம்புல இவனுக்கே வந்து மூர்த்தி ஆயிடுறான். மூர்த்தி ஆனவுடனே தூங்கி ஒரு 2 நிமிஷம் பொறுத்து எழுந்துக்கிறான். எழுந்த உடனே அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அது என்னை விட ஒரு பலசாலி இந்த காட்டுல இருக்க முடியும் அப்படின்னு ஒரு இது, யாரா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தானாக்க அந்த வேடன் நிற்கிறார். உடனே இவர் போய் இவர் ரொம்ப பெரியவரா இருக்கணும், ஒரு காலை பிடிச்சு விட்டாரு. இவர் அந்த வேடனுடைய காலை பிடிச்சு விட்டார். காலை பிடிச்ச உடனே அவனுடைய ஈகோ போயிடுச்சு இல்லையா, தலை வணங்கி பிடிச்சாருன்னு அவர் என்ன பண்ணார், நான் வேடம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி, நான் பரமேஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லி ரிஷபாரூடனாக ஆரம்பிச்சு, என்ன விஷயமா நீ வந்தன்னா, இது மாதிரி எனக்கு பாசுபதாஸ்திரம் உபதேசம் பண்ணணும் அப்படின்னார். அவர் உபதேசம் பண்ணார். ஆனா அந்த பாசுபதாஸ்திரம் கடைசி வரைக்கும் மகாபாரதத்துல எங்கேயுமே யூஸே ஆகல. அதுதான் அங்க விசேஷம். பாசுபதாஸ்திரத்தை வாங்கினாரு தவிர சொன்னாரு. இப்படி தனுஷா அப்படின்னு சொன்னதுனால அர்ஜுனன் எப்படி ஒரு சிவனுடைய அருளை பெறுவதற்காக பெரிய தபசெல்லாம் பண்ணி சிவன் ஒரு வேடுவனாக வந்து அவங்க முன்னாடி தோன்றி அப்படி கை கலப்பெல்லாம் நடந்தது, அது சிவபெருமானுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கிச்சு இல்லையா. இவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியுமா, தனுஷா வர முடியாது. அடுத்தது முசலேன அப்படின்னாரு. முசலம் அப்படின்னா உலக்கன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் தண்டம். அவர் என்ன பண்ணார், அந்த நிறைய பரியாக்கினார், பரிய நரியாக்கினார்னு அந்த மாணிக்க வாசகர் அரிமர்தன பாண்டியன் என்ன பண்ணிட்டா, அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு மாணிக்க வாசகர் மேல. இந்த மாதிரி துட்டு சிவன் கோவில் கட்டுறான்னு என்கிட்ட துட்டை வாங்கி போய் இல்லையா, ஏதோ குதிரை வாங்கிட்டு போறதுக்காக துட்டை வாங்கி போய் அதுல சிவன் கோவிலை கட்டிவிட்டார். அவர் சிவன் கோவிலை கட்டிட்டு வரவே இல்லாம பதிலும் இல்லை, கணக்கும் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு ஒண்ணு ரொம்ப கோபம் வந்துட்டு ராஜாக்கு. அவனை தண்டனை கொடுக்கறதுக்கு சிறையில போட்டாரு. அவனை சிறையில போட்ட உடனே அங்க சிவபெருமானுக்கு அது எப்படி என்னுடைய பக்தனை போய் ஒரு ராஜா வந்து சிறையில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த ராஜாவுக்கு ஒரு வைகை ஆற்ற அப்படியே பொங்கறா மாதிரி பண்ணிட்டாரு. வைகை ஆற அங்க கரை பிறந்து வெள்ளமானது ஓடுறது, எல்லாரும் ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது மாதிரி உடனே ராஜா ஒரு ரூல் போடுறாரு, எல்லாரும் அந்த கங்கை கரைய அந்த வைகைக்கு வந்து பாத்தி பக்கத்துல கரை கட்டணும், எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தான் இதுல வந்து, ஏன்னா ரொம்ப பெருசா வந்துட்டே இருக்கு,
எல்லாரும் சேர்ந்து இது இது இந்த ஸ்பெஷலிஸ்ட் மாத்திரம் செய்தா போதாது, அதனால ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தண்டோரா போட்டு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அந்த வெள்ளத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டே இருக்காரு. போட்டுட்டே வரும்போது ஒவ்வொருத்தர் நாட்டுல இருந்து ஒவ்வொருத்தர் அனுப்புறாங்க. ஒரு பிட்டு வைக்கிற கருவி, அரிசி மா பிட்டு வைக்கிற கருவி ஒருத்தர் இருக்காரு. அந்த கருவிக்கு யாருமே பசங்க கிடையாது, யாரும் கிடையாது. அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜாவானா எப்படியாவது நீங்க உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, ஒருத்தரை நீங்க அனுப்பணும், ஒரு நாளைக்கு வேலைக்கு அனுப்பிச்சுதான் ஆகணும்னு. அந்த சமயத்துல ஒரு பையன் அந்த பக்கம் வராது. வந்த உடனே ரொம்ப பசியா இருக்கு அப்படின்றாரு. பசியா இருக்குன்னாப்பா என்கிட்ட பிட்டு இருக்கு, உனக்கு பிட்டு தர, ஆனா எனக்கு ஒரு உதவி பண்ணணும், நீ என்னன்றான். இந்த மாதிரி நீ எனக்காக ஒரு நாள் போய் இந்த கரை கட்டுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், அந்த மண்ணு மூட்டையெல்லாம் தூக்கி அதை வைக்கணும் அப்படின்னா. அது அப்புறம் இப்போதைக்கு எனக்கு பசிக்கிறது, நீ கொடு அப்படின்னாரு. சரி பண்ணா இவர் பசிக்கு அந்த பாட்டி இவனுக்கு அந்த பிட்டை கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே இவன் சாப்பிட்டுட்டு இதை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க போய் எல்லாரையும் கெடுத்துட்டு பாடிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரையுமே வேலை செய்ய விடாம பண்ணிட்டே இருக்காரு. இந்த விஷயம் அப்படியே அங்க இருக்கக்கூடிய காவலாளிக்கு போய் சேர்ந்தது. காவலாளிக்கு போய் சேர்ந்த உடனே அது அப்படியே ராஜா காதுக்கு போயிடுச்சு. ராஜாவுக்கு ஒரே கோபம் வந்துடுச்சு. என்னடா நீ பண்ண அப்படின்னு சொல்லி அவர் கையில ஒரு தண்டம் வச்சுட்டு இருந்தார். இவர் முசலம்ன்றதும் தண்டம்ன்றதும் ஒண்ணு அப்படின்னு சில பேர்களுடைய வியாக்கியானம் இது. அந்த முசலத்தினால இவர் வந்து கோபத்துல அந்த பையனுடைய முதுகுல ஒரு அடி அடிச்சார். நீயும் வேலை செய்ய மாட்டேன்ற, எல்லாரையும் செய்ய மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு கூடையில மண்ணை தூக்கிட்டு இருக்கும்போது இவர் அடிச்சார். இவர் என்ன பண்ணாரு, இவன் அடிச்ச அடியில அந்த மண்ணை கீழே போட்டா பாருங்க. அப்போ அந்த வெள்ளமானது நின்று போய் கரையானது வந்துருச்சு. அது முதல்ல இல்லை, இவன் அடிச்ச உடனே எல்லாருடைய முதுகுலையும் அந்த அடி விழுந்தது. ராஜா உள்பட ராணி உள்பட எல்லாருக்கும் எது என்ன, இவன் அடிச்சது இவனை, அது எப்படி எல்லாருக்கும் வரும் அப்படின்னு உடனே அந்த ராஜா ரொம்ப வியந்து பாக்குறான் யாருன்னு பார்த்தா. அப்போ ரிஷபாரூடரா அவரை காட்சி கொடுத்து, நீ ஒரு பெரிய அபராதம் பண்ண, உனக்கு ஒரு திருவிளையாடல் பண்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி பிட்டுக்கு மண் சுமக்கிறதுக்காக நான் வந்தேன். எப்படி என்னுடைய பக்தனான கூடிய மாணிக்க வாசகரை போய் அவர் மேல தப்பு இல்லை, நிறைய பரியாக்கினதோ நெறியாக்கினதோ எல்லாம் நான் பண்ணது, அவருக்கு இதுல சம்பந்தமே இல்லை, நீ அவரை பிடிச்சி ஜெயில போட்டிருக்க நீ அப்படின்னு சொன்னோன்னா, இப்பவே போய் நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவதொண்டனுக்கு நான் பண்ண அபராதத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை கேட்டா சிவாபராதம் பண்ணவாளுக்கெல்லாம் மன்னிப்பாக அமையறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதையை மனசுல வச்சுட்டு முசலேன அப்படின்னாரு இல்லையா. இப்படி வில்லாலையாவது உங்களை சந்தோஷப்படுத்தலாமா இல்ல உலக்கையிலாவது சந்தோஷப்படுத்தலாம்னாக்க எனக்கு அதுவும் இல்லை. அக்னி பெருவா அப்படின்னாரு. இது ஒரு கதை. இது என்னன்னாக்க சாக்கிய நாயனார் அப்படின்னு ஒரு இருந்தார். சாக்கியன் அப்படின்னு அவருடைய பேரு. அவர் என்ன பண்ணார், ரொம்ப சமண மதத்துல ரொம்ப ஈடுபாடோட இருந்தவர். ஆனா உள்ளூர சிவபக்தியாக இருந்தார். அங்க சமணரோட இருந்ததுனால அவரால் எதையுமே அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்படுற சமயத்துல சிவ பூஜையே பண்ணவே முடியல. அவளுக்கெல்லாம் என்ன பண்ண, சிவ நிந்தனை பண்ணணும் இல்லையா. சிவ நிந்தனை பண்ணாதான் சமணர்களோட உட்கார முடியும். அதனால இவர் என்ன பண்ணுவாரு, டெய்லி ஒரு கல் எடுத்து அங்க இருக்கக்கூடிய சிவன் மேல ஒரு அடி அடிச்சுட்டு வருவார். அதனால எல்லாரும் அங்க இருக்கவாளுக்கெல்லாம் சந்தோஷம். ஓகே, இவர் சிவனை நிந்தனை பண்றது. ஆனா இவர் உண்மையிலேயே அடிக்கும் போதெல்லாம், ஐயோ என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே, பரமேஸ்வரா நீ என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அடிப்பாரு. அவரை அடிச்சு அதையே ஒரு வழக்கமா வச்சுட்டே வந்துட்டே இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆச்சு, இவர் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே ஐயோ இன்னைக்கு சிவனை கல்லால் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாம போட்டு அவர் எதிர்பார்ப்பாரு அப்படின்னு ஒரு அந்த சாப்பாட்டை விட்டுட்டு ஓடி போய் ஒரு கல்லை எடுத்து அடிய உடனே சிவபெருமான் பத்தியா அவன் சாப்பாட்டையும் விட்டுட்டு ஓடி வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கியா நீன்னு அங்க அவனுக்கு மோசம் கொடுத்தாருன்னு 63 நாயன்மார்ல ஒருத்தராக சாக்கல்ய நாயனாரனுடைய கதை. அவர் கல்லால் அடிச்சாரு இல்லையா. அதனால அவருக்கு அஸ்மபிகினா கல்லால அடிக்கிறது. முசலினால் 3வது பக்தி. தனுஷா இல்லையா, வில்லுனால. இப்படி எல்லாம் பண்ணாதான் துஷ்டஹா இல்லையா, இப்படி எல்லாம் நீங்க பண்ணாதான் சந்தோஷப்படுவீர்.
வதத்தே பிரீத்திகரம் இல்ல, எது உங்களுக்கு பிரீத்தி அதை நீங்க சொல்லுங்க. உங்களை நமஸ்காரம் பண்றதோ, புகழ் பாடுறதோ, பூஜா விதியோ, தியானம் பண்றதோ, சமாதியிலோ இதெல்லாம் இல்ல. ஒரு அம்பினால, கல்லுனால, தண்டத்தினால அடிச்சா நீ அததான் விரும்புறியோ என்னமோ இல்ல. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால வதத்தே பிரீத்திகரம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எனக்கு கொஞ்சம் சொன்னேன்னாக்க ததா கரோமி, அதை அப்படியே பண்றேன் நானு அப்படின்னு பக்தியோட எழுதினாரு. நதிபிஹி நுதிபிஹி துவம் ஈஷ பூஜா விதிபிஹி தியான சமாதிபிஹி ந துஷ்டஹ வதத்தே பிரீத்திகரம் ததா கரோமி, நீ எது பிரீத்தியோ அது சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார் இல்லையா. எப்படி தனுஷியும் பாசுபதாஸ்திரத்தை வாங்கின கதையும், பாகல்ய நாயனாரனுடைய கதையும், பிட்டுக்கு மண் சுமந்த கதையும் அப்படி இந்த சாக்கில சொல்லிட்டார். இந்த பாசுபதாஸ்திர அக்னியில ஒரு விசேஷம் ஒண்ணு எங்க சாட்சியர் சொல்லுவார். அதுக்கு பார்த்த பிரகரம் அப்படின்னு பேரு. அவர் என்ன பண்ணாரா, அந்த பாசுபதத்தை எங்கேயுமே யூஸ் பண்ணல. அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண அந்த பக்தினால எல்லா சிவலிங்கத்திலையும் கோவில்ல பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு அடையாளமா ஒண்ணு இருக்குமா, ஒரு கோடு ஒண்ணு இருக்குமா. அந்த கோட்டுக்கு பேரு பார்த்த பிரகரணம் அப்படின்னு போயிட்டு, பார்த்தனுக்கு கொடுத்ததை நினைவுபடுத்துறதுக்காக அது யூஸ் ஆகலையே, அது எல்லா கோவில்லையும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பழைய காலத்து கோவில் எல்லாத்துலயும் சிவலிங்கத்துல ஒரு கோடு ஒண்ணு இருக்கும். அந்த கோடுக்கு பேரு பார்த்த பிரகரணம்னு பேர். இந்த பாசுபதாஸ்திரத்தை அவர் யூஸ் பண்ணாததுனால, அந்த அர்ஜுனன் கேட்டுக்கொண்டதுனால எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக எல்லா சிவன் கோவில்லையும் அது இன்னைக்கும் இருந்துருக்கான். அது இருக்கிற இடத்துல அந்த சிவனானவர் ரொம்ப எஃபெக்டிவான சிவன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த கோவில்ல போய் எது கேட்டாலும் அந்த மன நிம்மதியானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அது ஒரு தனி அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இது எங்க சாட்சிகள் சொன்னது. அந்த பாசுபதத்துக்கு அது ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வச்சசா, அடுத்தது 90வது ஸ்லோகம். வச்சசா சரிதம் வதாமி சம்போஹ அஹம் உத்யோக விதாசு தே அப்ரசக்தஹ மனசா கிருதிம் ஈஸ்வரஸ்ய சேவே திரசா சைவ சதா சிவம் நமாமி. வச்சசா சரிதம் வதாமி சம்போஹோ, வச்சசா சம்போஹோ சரிதம் வதாமி இல்லையா. எனக்கு அவரை தியானம் பண்ணக்கூடிய சக்தி எல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா, அவருடைய கதை, சிவனுடைய லீலைகள் எல்லாம் சொல்றது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச சிவனுடைய கதைகளை எல்லாம் சொல்றதுதான் எனக்கு தெரியும். ஏன்னா வாக்குனாக்க என்ன அர்த்தம், மனுஷன் எந்த காரியம் பண்ணாலும் மனசா வாச்சா கர்மனா இல்லையா, காயன, இந்த மூணுத்தினாலதான் பண்ண முடியும். எந்த செயல் பண்ணணும்னால அவருக்கு வந்து காயமாங்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் கிரமாத் ரமணர். பூஜனம் காயத்தினால பண்ணணும், ஜபம் இல்லையா மனசனால பண்ணணும், மந்திரங்கள்லாம் வாக்குனால சொல்லணும், மனசனால தியானம் பண்ணணும். இப்படி காயம் வாக்கு மனசு இத மூணுத்தையும் ஸ்ட்ரைட் லைனா வச்சுட்டு இத பண்ணணும். இப்படி நல்ல சொல் வர வேண்டி இருக்கு. நல்ல சொல் வரணும்னாக்கா எப்போ வரும், அது மனசும் காயமும் ஒன்றா இருந்தாதான் சொல் வருது கரெக்டா வரும். மனசுல நினைக்கிறது அது மூணுமே ஸ்ட்ரைட் லைன்ல இருந்தாதான் வரும். அந்த ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, நம்ம கிட்ட நல்ல சொல்லலாம் வராம போயிட்டே இருக்கு இல்லையா. எப்ப பார்த்தாலும் எதையாவது போய் சொல்ல வேண்டியது வந்துடுறது, இல்லைன்னா யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கு, இல்லைன்னா ஒரு பாலிட்டிஷியனை திட்ட வேண்டியிருக்கு. நம்மளுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் வராமையே போயிட்டே இருக்கு. இதெல்லாம் போறதுன்னா என்ன பண்றது அப்படின்னாக்கா, அந்த மனசானது சுத்தமாக இருந்தது ஆனால் வாக் சுத்தியானது ஏற்படுகிறது. மனசானது எப்பொழுதுமே சஞ்சலமிக்கு மனகிருஷ்ணா அப்படின்னு சொன்னார் இல்லையா. பகவானே ஒத்துண்டார் 6வது சாப்டர்ல அவனுக்கு எல்லாத்தையும் சொன்னான். சொல்லி என்னுடைய மனசு சஞ்சலமா இருக்க, அது எப்படி துர்நிகிரகமா இருக்க, வாயு மாதிரி இப்படி அப்படியே ஓடுறத கிருஷ்ணா நீ சொல்றது நல்லா இருக்கு, மனசை கட்டுப்படுத்து மனசை கட்டுப்படுத்துன்னு. என் மனசை எப்படி கட்டுப்படுத்துன்றது, என்ன என் கண்ட்ரோல்லையா இருக்கு என் மனசு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு,
இல்லப்பா அது கஷ்டம்னா அசந்தயம் ஹி மன கிருஷ்ணா மனோ துர்நிகிரகம் தலம். அது நிர்கிரகம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். அது ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் ரெண்டு வழி இருக்கு அதுக்கு. அது நீ வேற வழி இல்லை. அது நீ என்ன பண்ணா அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேன கிரீயத்தே அப்படின்னா அபியாசம் வைராக்கியம்னு ரெண்டு இருக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்துல இருந்து உங்களுடைய ஆசையை குறைத்து கொண்டு தான் ஆகணும். வைராக்கியத்தை வர வச்சுக்கணும். இது வேற வழி இல்லை. நீங்க ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுக்கும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கேயும் ஆசை இருக்கு, ஆனாலும் நான் கம்ஃபர்டபுளா எல்லாரும் மாதிரி நல்லா என்ஜாயும் பண்ணணும்னாக்கா அது நடக்காது. அது என்ன பண்ணனா இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த பியூட்டிஃபுல்லா அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுல வந்தாச்சுன்னா அது உங்களுடைய பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கணும். அபியாசம் பண்ணணும். ஆசையற்ற தன்மையானது வளர்த்துட்டே வரணும். இது ரெண்டு தான் ஒரே வழி அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணார், சம்போ அகம் உத்தியோக வித்யா அவிதாசு தே அப்ரசக்தா அப்படின்னாரு. உத்யோக விதா அப்படின்னாரு. உத்யோகம் அப்படின்னாக்க இந்த இடத்துல யோகம் அப்படின்னாக்க இந்த பகவத்கீதையில சொன்ன யோகங்கள், மெடிடேஷன், இந்த யோக சாஸ்திரம், இப்படி பண்ணக்கூடிய செயல்கள் நம்மளுடைய உடம்பு வச்சு இந்த வாக்குனால சிவபெருமானுடைய கதைகள் எல்லாம் சொல்லலாம். செயல்னால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யோகாபியாசங்கள்லாம் பண்ணணும். பகவானை எப்ப பார்த்தாலும் சிந்தித்தவண்ணம் சமாதி, தியானம், தாரணம் இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இருக்கா இல்லையா. உத்யோகம் அப்படின்னா ரொம்ப சிறந்ததான யோகம். இந்த யோக விதா இல்லையா, இந்த செயல்கள்லாம், இந்த இங்கிதங்கள்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. பெரியவர்கள்ட்ட எப்படி பழகணும், இந்த எப்படி மெடிடேஷன் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு எல்லாரும் பண்ணணும்னா செயல்னால இந்த மனசு, வாக்கு, காயம் மூணுத்தையும் சிவனோட பண்ணணும்னா எனக்கு தெரியாது. ஏன் தே அப்பிரசக்தா, எனக்கு அதுல பிரசக்தி இல்லை. பிரசக்தி இல்லைன்னாக்க அது என்னுடைய மனசனால அந்த அவ்வளவு பெரிய பழக்கம் இல்லாத ஒரு விஷயம். அது அந்த உயர்ந்த யோகம் தான் பிரசக்தி இல்லை. அதனால எனக்கு ஐ எம் நாட் தட் குவாலிஃபைடு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வாக்குனால கதையை சொல்லுவேன். இந்த யோகத்துல தான் எனக்கு பழக்கம் இல்லை. அதுக்கப்புறம் மனசா ஈஸ்வரஸ்ய ஆக்கிருதி சேவே அப்படின்னாரு. அப்ப என்ன பண்ணார், மனசா ஆக்கிருதி, பகவானை நினைக்க முடியுமா? அது மனசனால செய்ய முடிஞ்சது தானே. உங்களை யாரும் நேரம் பார்க்க முடியாது. அவரை அவ்வளவு யோகா பயிற்சி கிடையாது சார், அவ்வளவுதான் நான் படிக்க வந்தேன் சார், பண்டிதன் நான் நினைச்சா என்னுடைய மனசை நிச்சயமா நான் நினைச்சா பகவான் வரணும். உன் மனசை நான் நினைக்கலாமே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அதனால இப்ப நீங்க பகவான ரிஷபாரூடரா ஒரு 2 நிமிஷம் ஆத்துல உட்கார்ந்து நினைக்கலாமே, உங்களுக்கு யார் தப்பு சொன்னது? கண்ண மூடின்னு ஒரு 2 நிமிஷம் நினைக்கலாமே. ரிஷபாரூடராக நினைக்கலாம், அவருடைய கதைகள் எல்லாம் பார்க்கலாம் இல்லையா. இல்லை அவரை சோமஸ்கந்தராக நினைக்கலாம். உமாவோடையும் ஸ்கந்தரோடையும் இருக்க மாதிரி மனசனால நினைக்கிறதுல ஒண்ணு தப்பு இல்லையா. சோமஸ்கந்தர் இல்லையா, கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போனா சோமஸ்கந்தரை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு கோயிலுக்கு போனோம்னா அப்படி ஒரு விதி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எந்த சாமியை பார்த்தாலும் ஒரு நிமிஷம் அந்த சோமஸ்கந்தரை பார்க்கணும். சோமஸ்கந்தர்னா அஷ்டா உமா அம்பாளோட இருக்கக்கூடிய அந்த சிவன் ஒருத்தர் இருப்பார். அதுக்கு நடுவுல அவ 2 பேருடைய சக்தியினுடைய வடிவமாக ஒருத்தர் இருப்பாரு. அதுதான் சுப்பிரமணிய தத்துவம். சிவசக்தி ஐக்கியமாக இருக்கக்கூடிய அந்த சகலத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய நிர்குண தத்துவமாக இருக்கக்கூடியதுதான் அந்த சுப்பிரமணிய தத்துவம். அது துஷ்டு பிரம்மண்யம் வந்த பிறகு, அந்த பிரம்ம ஞானம் வந்த பிறகு வரக்கூடிய சொரூபமாக இருக்கக்கூடிய, இதை ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த சோமஸ்கந்தர் இருக்கான். அந்த சோமஸ்கந்தரை மனசனால தியானம் பண்ணாலே இந்த ஞானமானது, ஆத்ம ஞானமானது ஏற்படுகிறது அப்படின்னு. இப்படியாக மனசா ஆக்கிருதி ஈஸ்வரஸ்ய சேவே, அது மாத்திரம் இல்ல, சிரசா சைவ சதாசிவம் நமாமி, இப்படி ஈஸ்வரனை சேவை பண்ணலாம். அதுக்கப்புறம் சிரசினால இந்த பகவானை நமஸ்கரிக்கலாம். சிரசினாலை அப்படின்னாக்க வணக்கத்தோட, வினயத்தோட, ஈகோ இல்லாத இந்த பகவானுக்கு
சேவை பண்ணலாம். ஏன்னா இந்த வித்யா வினய சம்பன்னா பிராமணோ கவி அஸ்தி அப்படின்னு சொல்லும்போது படிச்சதுக்கு என்ன அடையாளம்னா படிக்க 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 அடக்கமானது கூடவே வரணும். வித்யா வினய சம்பன்னம், அந்த வினய சம்பத்து இருந்தாதான் படிப்புக்கே வேல்யூ அர்த்தம். அதை நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற இந்த ஈகோ வந்துட்டுனாக்க நம்ம இப்போ மாடர்ன் ட்ரெண்ட்ல மேனேஜ்மெண்ட் எல்லாம் போறாங்க. ஐ நோ ஐ கேன் டூ அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துல இல்லை. அதெல்லாம் எங்கேருந்தோ வந்து மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கான். நமக்கு என்ன, ஏன்னா நமக்கு பரத்வாஜர் கதையெல்லாம் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு லைஃபே புரிய முடியல அவரால். ஒரு முழுக்க எதிர்வேதத்தை அத்தியனம் பண்ணாரு. ஆனாலும் எனக்கு திருப்தியா இல்லை. பகவான் கிட்ட போய் எனக்கு இன்னும் ஒரே ஒரு லைஃப் கொடுத்தாருன்னா பாக்கி வேதத்தையும் படிச்சுட்டு வந்துடுறேன், என்னுடைய வேலையெல்லாம் எனக்கு திருப்தியே இல்லை அப்படின்னால திருப்பியும் பகவான் சொன்னாரா, சரி உனக்கு இன்னொரு லைஃப் தரேன், முடிஞ்சு போச்சு உனக்கு, அதான் உன்னுடைய கடமை. மூணாவது ஒன்று திருப்பியும் கேட்டவுடனே அவர் சொல்லிவிட்டாரா, தவிர உனக்கு அதெல்லாம் கிடையாது பாரு, நீ என்ன படிச்சாலும் நீ பாரு அங்கன்னு சொல்லிட்டு அவர் போட்டு காமிச்சார். நீ படிச்சது அவ்வளவுதான் வரப்போறது, என்ன உனக்கு படிக்க வேண்டியது மலை அளவு இருக்கு. அப்படின்னா நீ பிறந்துட்டே இருப்பியா, மலை அளவு வந்துட்டே இருக்குமா, இவ்வளவு இருக்குன்னு உன் மனசுல நினைச்சிட்டியா இல்லையா, அந்த வினயம் வந்துருச்சுனாக்கா அதுதான் அந்த நம்ம கற்றது கைமண் அளவு இல்லையா, கல்லாதது உலக அளவு இருக்கு. அதனால நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அவ்வளவு புலிசா நீங்க இருந்திருக்கீங்கன்றது ஒரு ஒரு தடவை நமக்கு புரிய வச்சுட்டே இருக்குன்ற விஷயம் தெரியணுமே தவிர அது தெரிஞ்சுதுன்றது அந்த மனசுல போய் ஏறக்கூடாது அப்படின்ற அந்த வினயத்தை சொல்லக்கூடியதான். சிரசாச்ச சிரசாச்சைவ, அந்த சிரசினாலையும் இல்லையா, அவர் காயேன வாச்சா மனசா சிரசா, அந்த தலையினால சதாசிவம் நமாமி, அந்த சதாசிவனை, அந்த சதா மங்களஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவனை அப்படின்னு ஒரு அர்த்தம். சதாசிவனுக்கு இன்னொரு அர்த்தம் சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு பகவானுக்கு 5 காரியங்கள் இருக்கார். அவர் பகவான 5 காரியங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன 5 காரியங்கள்னா சிருஷ்டி பண்ணிட்டு இருக்காரு, அது ஒண்ணு. ரெண்டாவது ஸ்திதி, அதுக்கப்புறம் சம்ஹாரம் பண்ண சிருஷ்டி கத்திரி பிரம்மரூபமாக இருந்து கொண்டு சிருஷ்டி, கோவிந்த ரூபனாக இருந்து பாலனம் பண்ணி கொண்டிருக்க சிருஷ்டி கத்திரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபனாக இருந்து சம்ஹாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் இந்த மாயையோட சேர்ந்து கான்சியஸ்னஸ் மாயையும் சேர்ந்து ஈஸ்வர தத்துவமாக இருந்து எல்லாருக்கும் நம்ம மனசுலயே இருந்துட்டு அவர் இருக்காரு நம்மளை நினைக்காம பண்ணக்கூடிய அந்த மறைத்தல் அப்படின்ற ஒரு தொழில பண்ணிட்டே இருக்காரு, சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டே இருக்காரு. இதுல இருந்து கடைசியா இன்னொரு காரியம் பண்றார். இதுல இருந்து ஒருத்தர் தப்பிச்சுன்னு வந்துட்டானா அவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, சதாசிவ ரூபமாக இருந்து கொண்டு உட்கார்ந்து சதா மங்களஸ்வரூபமாக இருந்து கொண்டு கடைசியா இவருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பண்ணி அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான இந்த 5வது காரியமாக இருக்கக்கூடிய அதை பண்ணக்கூடிய சதாசிவனை நான் பஜிக்கிறேன் நமாமி அப்படின்னாரு. இன்னொன்னு சதா சிரசா செய்வ சிவம் நமாமி அப்படின்னு சொன்ன, எப்பொழுதும் சதா சர்வகாலமும் அந்த போற்றுதற்குரியதாக இருக்கக்கூடிய அந்த மங்களஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அந்த சதாசிவனை நான் சதா எப்பொழுதும் என்னுடைய சிரத்தினால அவருக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இல்ல என்னுடைய சிரத்தினால அந்த சதாசிவனை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்றார். வச்சசா சரிதம் வதாமி சம்போஹோ அகம் உத்யோக விதாசு தே அப்ரசக்தா மனசா கிருதிம் ஈஸ்வரஸ்ய சேவே சிரசா சைவ சதாசிவம் நமாமி அப்படின்னார். இது மெயினா இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியாருடைய அபிப்பிராயம் என்னன்னா, மனசை நாம கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்ப அவசியமாக இருக்கு. நம்மளுடைய மனது உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திரவியங்கள், பகவானால கொடுக்கப்பட்ட திரவியங்கள்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னாக்க, நமக்கு மாம்பழம் இருக்கு. அந்த மாம்பழமானது எத்தனையோ மாமரமானது பூச்சிகளுக்கெல்லாம் அதுக்கு ஆசிரியமா இருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்துவதற்காக அது மாவடு மாங்காய் மாம்பழம் இப்படி எல்லாம் கொடுக்கறது. ஆனா நம்ம பிரதி உபகாரமா அந்த மாம்பழத்துக்கு ஏதாவது செய்யறோமா?
எதுவுமே செய்யறது அதை பறிச்சு சாப்பிட்றத தவிர. இப்படி அந்த மாம்பழம் இருக்கு. அதே மாதிரி அந்த மரமானது நிழல கொடுத்துட்டே இருக்கு. அது எதையுமே எதிர்பார்க்காம எல்லா பிராணிகளுக்கும் அது நிழல கட்டுறது. அது மாத்திரம் இல்ல, இந்த பறவைகளுக்கெல்லாம் வந்ததுன்னா கூடு கட்டுறதுக்கு அந்த மரமானது உதவுறது. இப்படி எல்லாம் நம்ம பண்ணி கொண்டு இருக்கக்கூடியதுக்கு நம்ம பிரதி உபகாரம் என்ன செய்யறோம்? செய்யறதே இல்லை இல்லையா? ஒரு கங்கை நதியானது வருது அப்படின்னாக்கா அந்த நதியில வரும் பொழுது எத்தனையோ பேருக்கு அங்கங்க 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 உத்தரகாசியில இருந்து யமுனோத்திரியில இருந்து கங்கோத்திரியில இருந்து ஸ்நானம் பண்ணிட்டே இருக்காங்க. வாரணாசி கல்கட்டா வரைக்கும் எத்தனையோ பேருடைய பாவத்தை போக்கிண்டே வராரு. அது மட்டும் இல்ல, எத்தனையோ கிராமங்கள்ல டெய்லி தண்ணி எடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துன்னு வர்றாரு, ஒருத்தர் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துன்னு வர்றாரு. ஒரு ஃபேக்டரிக்கு வேணும்னாக்க ஒரு ட்ரம் முழுக்க அப்படி போய் பிடிச்சிட்டு வரான். ஆனா இது எதுக்கும் கவலைப்படாம அந்த நதி தன்னுடைய வேலை கொடுக்கறது அப்படின்னு அது அந்த நதியானது எப்படி பண்ணி கொண்டிருக்கிறதோ இல்லையா? எப்படி அந்த பசுவானது அந்த வாழையானது தன்னுடைய எல்லா அங்கங்களையும் மனுஷனுக்காகவே அர்ப்பணம் பண்றதோ இல்லையா? அந்த ஒரு பசு மாடானது அது இறந்த பிறகு கூட அதனுடைய தோலை கொடுத்து அது ஹெல்ப் பண்றது. இப்படி பசு தோல், ஏன் பாம்பு கூட தன்னுடைய தோலை கொடுக்கறது. இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றதை மனசால நினைச்சு இறைவனுடைய அந்த பரமேஸ்வரனுடைய கிரியேஷன்ல இப்படி இருக்க நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நமக்கு வினயம் வரணும், இதெல்லாம் பார்த்து அப்படின்றதுக்காக அந்த மனசை செமைப்படுத்த வேண்டும் இல்லையா? அப்படின்றதுக்காக அதை பியூரிட்டி எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னா சதாசிவங்கிட்ட அடிபணியறதுனால மட்டும்தான் இது வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் மாத்தி 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 சொல்லிட்டே வர்றாரு அவரு. இதுக்கு முன்னாடி 47வது விஷயத்துல சொன்னாரு, யதாகிருதாம் போதி சேது பந்தனஹா அப்படின்னு சொல்லும்போது மனுஷன் ராமச்சந்திரமூர்த்தியாக நான் இல்லை இல்லையா? இல்ல இந்த விந்திய மலையை அடக்கக்கூடிய அகஸ்தியரா நான் இல்லை, இல்ல நான் வேதத்தை அறிந்த பிரம்மனாகவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னுடைய புகழ பாட முடியும் அப்படின்னு கேட்டாரு இல்லையா? இல்லையா? நான் அப்படி எல்லாம் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னை பற்றி நினைக்க தெரியும், உன்னுடைய கதையை பேச தெரியும், உன்னுடைய பூஜா விதி எல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை பத்தி நமஸ்காரம் பண்ண தெரியாது அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லி கடைசியா இங்க என்ன சொன்னார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னுடைய கதையை பேசுவேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னுடைய செயல் எவ்வளவோ அவ்வளவுதான் எனக்கு கொடுக்க முடியும். இல்ல பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. பத்திரமோ ஒரு புஷ்பமோ ஒரு பழம் திரவியங்கள்லாம் எதிர்பார்க்கறது இல்லை, என்னுடைய பக்தியை தான் நான் உனக்கு கொடுக்க முடியும். என் மனசுனால உன்னுடைய ஆக்கிருதியை நான் சேவை பண்ண முடியும், சிரசனால உனக்கு பூஜை பண்ண முடியும், இதுதான் அப்படின்னு சொல்லி அப்படி முடிக்கிறதுக்கு அப்படி வரார். அதுக்கு பிறகு ஆத்யா அவித்யா ஹிருத்கதா நிர்கதா அசி இல்லையா? விதா ஹிருத்யா ஹிருத்கதா த்வத்பிரசாதாத் ஏதே நித்யம் ஸ்ரீகரம் த்வத்பதாப்ஜம் பாவே முக்தே பாஜனம் ராஜமௌலே. ஏ ராஜமௌலே அப்படிங்கிற சந்திரனை தலையில வைத்துக்கொண்டு, மௌலின தலை, சிரசிலை சந்திரனை அனுபவித்திருக்கிறவரே, பொற்பிரசாதாத் ஆத்யா திருத்கதா இல்ல, அந்த காலத்திலிருந்து எனக்கு ஆத்யா எதை இருந்தது, எனக்கு சாஸ்வதம் என்ன, என்னுடைய அவித்யை தான். எவ்வளவோ வருஷமா அம்மாவுடைய வயசுல பிறந்து 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 பல ஜென்மங்களாக பிறந்து பிறந்து இல்லையா அஜானத்தோட நான் பிறந்து விட்டேன். ஆத்யா அவித்யா திருத்கதா இல்லையா? அது எங்க இருக்கு? என்னுடைய மனசுல அந்த அவித்யானது இருந்துட்டே இருக்கு. அந்த அவித்யா நிர்கதா ஆசீத், அது எப்ப போகும் அப்படின்னா யா ஹிருத் வித்யா ஹிருத்கதா. இது ஹிருத்கதா வித்யா. ஹிருத்கதா அஜானம் போனோம்னா ஹிருத்கதா விதியினால மாத்திரம்தானே இது போக முடியும் இல்லையா? அது என்ன வரும்? பிரம்மஜானம் வந்தாதான் இந்த அஜானமானது போகும். அந்த பிரம்மஜானம் வரணுமே ஆனால் நான் என்ன பண்ணோம்? பிரசாதாத், ஈஸ்வரனுடைய பிரசாதத்தினால்தான் பந்தம், ஈஸ்வரனுடைய பிரசாதத்தினாலதான் முக்தி. ஒரு இடத்துல சூத்திர பாஷ்யத்துல
ஆச்சாரியால பாக்கியம் எழுதும்போது ஈஸ்வர பிரசாதம் அந்த இடத்துல நிறைய டிஸ்கஷன் இப்படி சொல்லிவிட்டாரு ஆச்சாரியான்னு கிளியரா சொல்லிவிட்டாரு அவரு. ஈஸ்வர பிரசாதத்தினாலதான் பந்தமும் வந்தது. அப்ப ஈஸ்வர பிரசாதத்தினால வந்து இந்த அஜ்ஞானம் போகணும்னாக்க என்ன பண்றது? இருக்கிற ஒரே வழி ஈஸ்வர பிரசாதத்தான் தன் நிவர்த்தி. அதனால ரெண்டுத்துக்குமே ஈஸ்வர பிரசாதம் காமன் தான் எழுதிட்டார் 3வது அத்தியாயத்துல. அதனால நமக்கு இப்போ முக்தி வரணும்னா வெறும் ஞானம் வந்தா மாத்திரம் போதாது, அப்படின்னா ஈஸ்வர அனுகிரகமும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் சாதிக்கிறார். அத்வைத்தம் உங்களுக்கு வேணா அநேக கோடி ஜென்மத்து அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கோடி ஜென்மால வந்த புண்ணியங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அனுகிரக வசத்தினாலதான் இந்த ஜென்மாலவனுக்கு ஆத்ம ஞானமானது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பிரசாதாத் ஹிருத்கதா வித்யா, இந்த ஹிருத்கதையிலமா இருக்கக்கூடிய அந்த அவித்யானது எப்போ போகும்? ஹிருத்கதா வித்யா. அது எப்படி வரும்? தத் பிரசாதாத், பகவத்தினுடைய பிரசாதத்தினால்தான் வரும். சேதே நித்தியம் சீகரம் தத்பதாப்ஜம். அப்படிப்பட்ட உங்களை இல்லையா ஸ்ரீகரம் அப்படின்னாரு. சம்பத்தை கொடுக்கக்கூடியதான உங்களுடைய உபாசனையானது ஸ்ரீகரம். அது எப்படி இருக்கு? ஸ்ரீகரம் பாதாப்ஜம், தங்களுடைய பாதார விந்தத்தை பாவே மனசுல நினைக்க வேண்டும். எதுக்கு? முக்தேர் பாஜனம், முக்திக்கு சாதனமாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய தொற்பாதாப்ஜம் அப்படின்னு தெரியுது. முக்தே பாஜனம் தொற்பாதாப்ஜம் பாவே. அது என்ன? சீதிருஷம் தத்து அப்படின்னா ஸ்ரீகரம் தத்து. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா நித்திய சேவே, அது அனுதினமும் அதை பண்ணுவதனால மட்டும்தான் போகும். சேவே நித்தியம் ஸ்ரீகரம் தொற்பதாப்ஜம் பாவே முக்தே பாஜனம் ராஜமௌலே. ராஜமௌலே அப்படின்னாக்க ராஜமௌலினாக்க சந்திரனை சிரத்துல அணிந்து கொண்டு பிறைசூடின பெருமாளே, உங்களுடைய திருவடிகளாலதான் எங்ககிட்ட அவித்யை வந்தது. அந்த அவித்யானது உங்களுடைய பிரசாதத்தினாலதான் ஞானமும் வந்தது. மாயையானது அங்க போச்சு. இப்ப என்னாச்சு? எனக்கு 2 வந்துருச்சு. இப்ப அப்பைதீட்ச சொல்ற இப்ப 2 ப்ராப்ளம் வந்துருச்சு சார் எனக்கு. என்னாரு? இப்ப இவ்வளவு நாள் அஜ்ஞானம் அப்படின்னு என்ன வளர்த்த அம்மா, இந்த அஜ்ஞானத்திலேயே நான் இருந்தேன். திடீர்னு இப்போ வேதாந்த கிளாஸுக்கு வந்தேன். எனக்கு வேதாந்தம் புரிஞ்சிச்சு. நானே பிரம்மன்றது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனதுனால இது எல்லாம் பொய்யின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. இப்ப என்னாச்சு? என்னுடைய பழைய அஜ்ஞானம்ன்ற அம்மா செத்து போயிட்டா. இப்ப எனக்கு தீட்டு வந்துருச்சு, ஆசை விஷயம் வந்துருச்சு. அப்படின்னு பார்த்தா அந்த சமயத்துல பிரம்ம ஜானம்னு ஒரு குழந்தை வேற பிறந்திருக்கு. இப்ப நான் இந்த தீட்டை காக்கிறதா இந்த குழந்தைக்கு வந்ததுனால அதை பார்ப்பேன், சூதகத்தை பார்ப்பேனா, ஆசை விஷயத்தை பார்க்கணுமான்னு தெரியலையே அப்படின்னு கிண்டல் பண்ணார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அஜ்ஞான நாசம் ஞானோதயம் ரெண்டுத்துக்கும் காரணம் ஈஸ்வர அனுகிரகம் தான் அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொன்னார். இது என்கிட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானமும் போயிடுச்சு. அது மாத்திரம் இல்ல, பிரம்ம ஜானம் வேற இங்க வந்துருச்சு. இப்படி பிரம்ம ஜானம் வந்தது என்ன ஆச்சு? ஸ்ரீகரமாக அமைஞ்சது. அது எங்கேருந்து வந்தது? முக்தே பாஜனமாக, முக்திக்கு சாதனமாக இருக்கக்கூடிய அந்த என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விடுதலைக்கு அது காரணமாக இருக்கக்கூடிய, அதுக்கு காரணமான உன்னுடைய பாதாப்ஜம் பாவே, உன்னுடைய திருவடியை நான் எப்படிப்பா நினைக்காமல் இருக்கிறது. அதனால அதை நித்தியம் சேவை, அனுதினமும் உன்னுடைய பாதங்களுக்கு நான் சேவை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லுது. ஆத்யா அவித்யா ருக்கதா நிர்கதா ஆசிட்டு அது போயிடுச்சு இல்லையா? அவித்யானது ஹிருத்கதா அவித்யா போயிடுச்சு. இப்ப தீட்டு வந்து என்ன? இப்ப என்னது? வித்யா ஹிருத்கதா தற்பிரசாதா, அதனுடைய பிரசாதத்தினால பிரம்மஜானம் வந்துச்சு. குழந்தை வேற பிறந்துருக்கு. இப்போ என்ன? இப்ப அத அப்படி இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா முக்தேர் சேவே நித்தியம் ஸ்ரீகரம் தொற்பதாப்ஜம் தத்பதாப்ஜம் பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌலே அப்படின்னா ஸ்ரீகரம் முக்தேகே பாஜனம். சகல விதமான சம்பத்து இனிமேல் பட்டு கல்வி செல்லும் தான் நமக்கு அந்த சம்பத்தை கொடுக்கக்கூடிய, அந்த முக்திக்கு சாதனமாக இருக்கக்கூடிய அந்த வேதாந்த விஞ்ஞானமானது எனக்கு வந்துருச்சு. அது எதனால வந்தது? தற்பாதாப்ஜம், உன்னுடைய பாதார விந்தத்தை எப்பொழுதும் மனசுல நினைக்கிறதுனால பாவே, மனசுல நினைக்கிறதுனால
அது எனக்கு வந்துட்டு அதை நான் எப்பொழுதும் திவ்யம் தேவை, இதை விடக்கூடாது, எனக்கு இந்த நாலேஜ் என்னை விட்டு போயிடக்கூடாது, இந்த ஜென்மா வரத்தோட நிறுத்தணும், இன்னொரு தடவை அம்மா வயிற்றுல போகக்கூடாது என்பதற்காக நிச்சயம் அதே வேதாந்த சிந்தனையிலேயே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சார். ஆத்யா வித்யா ஹிருகதா நிர்கதா ஆசீதே வித்யா ஹிருத்யா ஹிருகதா தத்பிரசாதாத் தேவே நித்யம் ஸ்ரீகரம் தத்பதார்ஜம் பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌலே அப்படின்னார். எப்படி 89, 90, 91 3 ஸ்லோகங்களை பார்த்தோம். இதனுடைய மேல் போகத்தை அடுத்த கிளாஸ் போவோம்.